வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். பொதுவா நான் சீமான பத்தி அதிகம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ ஃபீல் இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. நம்ம அந்த எனர்ஜியை ஆரோக்கியமான பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் பெருசா பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த ஆள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டை பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வந்துருச்சு தோழர். நான் உடனே ஒரு காணொளி ஒண்ணு பதிவு பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் போட்டேன். சில விஷயங்கள் அவர் சொல்ற விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகளை ரொம்ப சிறுமைப்படுத்தி, ரொம்ப ட்ரிவிலைஸ் பண்ணி, ரொம்ப சர்வசாதாரணமா என்னமோ உலகத்துல நடக்காத அநியாயத்தையா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுறது, என்னமோ நேத்து சமைஞ்ச பொண்ணை சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிச்சா மாதிரி பேசுறீங்க. நேத்து காலேஜ்ல ஜாயின் பண்ண பொண்ணை சம்பந்தமே இல்லாம நான் தூக்கி கடத்தி கூட்டிட்டு போன மாதிரி பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல, இத சுத்தி ஒரு 4 பெண்கள் அவரை சுத்தி பக்கத்துல வீரப்பனுடைய பெண்ணுன்னு நினைக்கிறேன், வீரப்பனுடைய மகள் நினைக்கிறேன், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்னால 4 பெண்கள் உட்கார்ந்து நின்று இதெல்லாம் கேக்குறாங்க. இந்த ஆளு பேச பேச இவங்க எல்லாம் அமைதியா இத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தது எனக்கு இன்னும் கோபத்தை ரொம்ப அதிகப்பட்டிருக்கு. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா உண்மையிலேயே கால்ல செருப்ப கழட்டி சீமான நாள் அற விட்டுருப்பேன் தோழன். எனக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்துச்சு. நாம இங்க தொடர்ந்து பெண் உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். பெண்கள் தைரியமா இருக்கணும், பெண்கள் சுயமரியாதையோட இருக்கணும், பெண்கள் அவங்க சுயமா சிந்திக்கணும், சுயமா ஒரு சுயசார்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த தலைமுறையை வழிநடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துல இது போன்ற விஷயங்களை இந்த மாதிரி பாலியல் பொறுக்கிகள் பேசுறதும், இத சுத்தி நின்னு ஒரு கூட்டம் அமைதியா வேடிக்கை பாக்குறதும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என் ரத்தம் கொதிச்சுது தோழர். நீங்க பாத்தீங்களா அந்த பிரஸ் மீட்டை? உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்த்தேன் தோழர். அதாவது ரஜினி படத்துல பாட்ஷால வரும், நாடி நரம்பு ரத்தம் உடம்பு எல்லாத்துலயும் மூளை எல்லாத்துலயும் பாலியல் வெறி ஊறி போயிருக்கிற, பாலியல் குற்றத்தை கொண்டாடக்கூடிய, பாலியல் குற்றத்தை ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு லெப்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு மனுஷனாலதான் இப்படி பேச முடியும். உண்மைய சொல்ல போனா இந்த கூட இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு அரசியல் பொது வெளியில ஒரு பெண் வர்றது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க பல தடைகளை தாண்டிதான் அரசியல நின்றுப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான், பெண்ணை இழிவுபடுத்திட்டு இருக்கிறான். அது குறித்து பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வக்கு இல்லாம உட்காந்துட்டு பல்ல காட்டிட்டு கைதட்டிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அதுலயும் பெண்களை பற்றி இழிவா பேசும்போது சுத்திலும் பெண்களை உட்கார வச்சுட்டு பேசுற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதையும் தொடர்ந்து இந்த சீமான் செய்யறான். இதுல ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல தோழர், தொடர்ந்து பெண்களை இழிவு செய்வது, பெண்கள் குறித்த பார்வையை கொச்சையாக வைத்திருப்பது, பாலியல் பண்டமாக பெண்களை பார்ப்பது இந்த நாய்க்கு கை வந்த கலையாத்தான் இருக்கு. நம்ம எல்லாம் மீறி பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்மள தள்ளுறான். அதுதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இயக்கங்கள்ல நமக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம மண்டையில இருக்கு. ஆனா இது போல அரை வேக்காட்டு ஜந்துக்களை பார்க்கும் போது ஓட விட்டு அடிச்சு மூஞ்சிய உடைக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா என்ன கேக்குறாரு, அந்த பொண்ணை பத்தி என்ன பேசுறாரு, நேத்து நேரம் சமைஞ்சு குச்சிக்குள்ள இருக்கிற பொண்ணு, அந்த குச்சிக்குள்ள இருக்கிற பொண்ணை சோளக்காட்டுல தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது என்ன மாதிரி டயலாக்? ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புறத்துல இருக்கிற ஒரு பெரிய படிக்காத பெரிய அரசியல் அனுபவம் இல்லாதவங்க கூட இது பேசல. இன்னைக்கெல்லாம் அதை பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கேன், நான் தான் ஒரு கட்சியினுடைய வழிகாட்டி, நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு புடுங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் என்ன மாதிரி பேசி இருக்கணும்? அப்ப இது எவ்வளவு கேடு கட்டதுன்னு, இதுக்கே அவன் மேல பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் ரீதியான இன்னொரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். நீங்க பொதுவெளியில உட்கார்ந்துகிட்டு நான் சோளக்காட்டுல தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணாதான் ரேப்பா? அந்த பொண்ணை நீ என்னென்ன பாடுபடுத்தினன்றத பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா நீ இப்படி கேடுகட்ட வேலையை செய்யறன்றது ஊருக்கே தெரியும். நீ பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு யோகியனா பேசிட்டா எல்லாம் மாறிடும் அப்படின்ற அயோக்கிய இல்ல. இவர் எந்த அளவுக்கு அயோக்கிய பயலா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறான் தோழர் பிரஸ் மீட்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா? கல்யாணம் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரே வருஷத்துல 7 முறை கருக்கலைப்பு செய்த பெரிய சாதனையாளரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு பெருமையா பேசி சிரிக்கிறான் தோழர் இந்த பொறுக்கி ராஸ்கல். இத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரசிச்சு கூட சிரிக்கிறாங்க.
அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு முறை கருக்கலைப்பு அப்படிங்கறதே உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எவ்வளவு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க தோழர். அதை எவ்வளவு சிறுமைப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுறான் இந்த ராஸ்கல். சுத்தி இருக்கிறவங்க உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. என்ன விதமான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்க தோணுது இல்ல. ஒரு சுயமரியாதை இருக்கக்கூடிய பெண் அங்க இருந்திருந்தா கால்ல இருக்கிறத கழட்டி அடிச்சிருக்கணுமா இல்லையா? நான் பத்திரிகை கேட்பேன் தோழர். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் பெண்கள் இல்லையா? நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? உங்க வீட்டுல உங்க மனைவி இல்லையா? உங்க தாய் இல்லையா? இல்ல, எனக்கும் இத கேட்கும் போது அப்படி தோணுச்சு. ஏன்னா பத்திரிகைக்காரங்க என்னமோ அவன் ஒரு மகான் மாதிரியும், மகான் முன்னாடி நின்னு கைகட்டி கேள்வி கேட்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இது கண்டிக்கத்தக்கதுங்க. ஒண்ணுமே தெரியாம நீ ஏன் போய் அவன் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கன்னு ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களை பொது வழியில இழிவுபடுத்துறாரு. அத குறித்து எப்பவுமே கேள்வி கேட்டதில்ல. இப்ப மட்டும் இல்ல, இதே மேடையில நின்னுட்டு தான் கட்சியில இருக்கிற ஒருத்தன், கார்த்திக்னு ஒருத்தன் ஒரு பொண்ணை பாலியல் சுரண்டல் பண்ணி அந்த பொண்ணை கட்டிக்காத செட் ஆகாது. அப்ப இவன் வேலையே பெண்களை பாலியலா சுரண்டிட்டு செட் ஆகாதுன்னு கழட்டி விடுறது. அதத்தான் அங்கேயும் செஞ்சான். செஞ்சுட்டு மேடையில வந்து நின்று சொல்றான், அந்த பையனை பார்த்து, கவலைப்படாதடா, அண்ணனுக்கு தான் பிரச்சனை, அண்ணனுக்கு இது வந்த பிறகுதான் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க, டேக் இட் ஈஸி, பி ஹாப்பி. இது ஒரு தலைவர் சொல்ற பேச்சா? இல்ல இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டுல பெண்கள் இருக்காங்களா? இல்ல சமூகத்துல இருக்கிற பெண்கள் குறித்த பார்வை என்ன? இந்த சமூகத்துல பெண்கள் ஒரு சாமானிய தளத்துல இருந்து உழைச்சு மேல வர்றவங்கள இவ்வளவு கேடுகட்டத்தனமா பாக்குறான். இன்னொரு மேடையில சொல்றான் சிங்கள பெண்களை கற்பழிப்பேன்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் கைலாசா அதிபரை பார்த்து பொறாம வருதான். எப்படின்னா, அவர் தங்க சேர்ல நாற்காலியில உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கலர் ஃபிகர்களா இருக்கு அப்படின்னு சொல்றது. சொந்த தங்கச்சிகளாக உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருந்த பொம்பளை பிள்ளைங்களா பிசுறு மசுறுன்றது. இவனுக்கு என்ன பெண்களை குறித்து தெரியுதுன்னு நான் கேக்குறேன். இவன் என்ன தகுதியானவன் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறதுக்கு? என்ன தகுதி இருக்கு இதுக்கு? இது ஒரு அடிமட்ட ஜென்மம், ஒரு அடிப்படையில அறிவும் தலைமைக்கான தகுதியும் இல்லாத ஒரு தற்குறி. நீங்க அண்ணன் திருமா அவர்களை பார்க்கும்போது ஒரு தலைவரை பார்க்கணும்னு அப்படி தோணும். அப்படி இருப்பாரு, அப்படி பேசுவாரு, அப்படி கண்ணியமா நடப்பாரு. இந்த ஈத்தர இவ்வளவு கேவலமா பெண்களை பேசிட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பிரஸ் மீட் நடத்துறான்னா பாருங்களேன். அப்ப இதுதான் கேடுகட்டத்தனமான சில்லறை அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள இது போன்ற சில்லறை கும்பல் பரப்புட்டான். இதுவே பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு காரணமாகவும் இருக்கும். நாளைக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு நம்ம பிரஸ் மீட்ல தப்பிச்சுக்கலாம், எதை வேணாலும் பேசிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் சேர்த்து சீமான் தூண்டிட்டு இருக்கான். அப்ப இளைய தலைமுறை உன்னை நம்புறவன நீ எப்படி வழி நடத்துற? கேடுகட்டத்தனமா அபியூஸ் பண்ணா அது ஒரு தப்பே இல்ல, பெண்களை இப்படித்தான் பார்க்கணுன்ற மாதிரி நீ வழி நடத்தி இருந்தேனா இவெல்லாம் தெருவுல வச்சு அடிக்க வேணாமா? இது ஒரு பெரிய சாதனை மாதிரியும் தானும் பெரிய ஒரு ஹீரோ மாதிரியும் இதற்காக வந்து இது மூலமா ஒரு பொலிட்டிக்கல் கிளவுட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு தோழர். அரசியல் ரீதியாக இதுல ஒரு ஆதாயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. திமுக வந்து என் மேல ஏதாவது திமுகவுக்கு பயம், அதனால என் மேல பயம்னா ஏதாவது ஒரு பொம்பளைய கொண்டு வந்து என் மேல கேஸ் போட விட்டுருவாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் கிளவுட் தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பயன்படுத்தக்கூடிய இதே நபர் இதே பொலிட்டிக்கல் கிளவுட்டை வச்சுதான் இந்த கேஸ வந்து இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கிறாரு அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. அப்ப என்ன மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீ இருக்க போற? உன் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் தான் உன் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நீயே பெருமையா பேசுற. அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீ என்ன ரோல் மாடலா இருக்க போற? ஒரே பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு தோழர். ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல வந்து சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, நீங்க வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்கறதா நீங்க டீல் பேசுனீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு, நானே தெருக்கோடியில இருக்கேன், எங்கேருந்து 2 கோடி அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு கட்டத்துல வந்து சொல்றாரு, அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தீங்களாமேன்னு கேட்டதுக்கு, ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தோழர் மூலமா எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு அனுப்பிச்சாங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டோன்னா பாவம் போனா போது ஏதாவது ஹெல்ப் பண்ணி விடுங்கடா அப்படின்னு சொன்னேன், அதனால ஒரு 3-4 மாசம் வந்து 50,000 ரூபாய் நீயே பிச்சை எடுத்து சாப்பிடுற, நீயே அடுத்தவங்க கிட்ட அடுத்த வேலைக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுற, உனக்குன்னு என்ன வருமானம் இருக்கு, இல்ல வருமானத்துக்குன்னு என்ன வழி இருக்கு, அடுத்தவன் தலைய தடவி சாப்பிடக்கூடிய ஒரு தற்குறி நீ வந்து அந்த அம்மாவுக்கு எதுக்கு 50,000 ரூபாய் மாசம் மாசம் 3 மாசம் நீ எதுக்கு கொடுத்த? இந்த கேள்வி வராதா? இல்ல ஏற்கனவே தோழர் இத சொல்லிட்டு வேற சொல்றான்,
அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டா நீங்க கூட தான் 50,000 ரூபாய் கொடுப்பீங்க. இது என்ன? அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தொடருது. ஒரு சினிமா நடிகைங்கிறதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? அந்த பொண்ணு பாவம், உண்மையிலேயே அந்த அம்மாவை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு தோழர். அந்த அம்மா செஞ்ச ஒரே தப்பு, இவன மாதிரி ஒரு பாலியல் பொறுக்கிய நம்பி தன்னுடைய இளமை, தன்னுடைய வருமானம், தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து நிக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மாசம் நீ செஞ்ச தப்புக்காக நீ காம்பன்சேஷன் கொடுத்து அந்த அம்மா வாயை இவ்வளவு நாள் மூட வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அதே அம்மாவை கேவலமா பேசுறாரு இவரு. தொடர்ந்து இவருக்கு என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும், நான் மதுரையில தான் இருந்தேன். நான் இந்த ஊருக்கு வந்தே 10 வருஷம் தான் ஆகுது. இந்த கேஸ் நடக்கும் போதெல்லாம் நான் மதுரையில தான் இருக்கேன். மதுரையில இவரு அங்க கையெழுத்து போடுறதுக்காக 15 நாள் தங்கும் போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சதே மதுரையே பேசிட்டு இருந்த காலம். மதுரையே பேசுச்சு. நீ இல்லன்னு உருட்டின உடனே இங்க எல்லாம் யாரும் கண்ணை மூடிட்டு நம்ப முடியாம ஐயோ என்ன உண்மையை சொல்லிட்டாருன்னு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ஓடி ஒழியிறான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு? ஏன் திமுக மேல பழி போடுறான்? ஏன் ஓடி ஒழியிறான்னா அதுக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்கு. அதாவது ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு இருந்தாலும் வந்து அமித்ஷாவுடைய நண்பன், பாஜக காரன். அந்த ஆளை வச்சுதான் உச்ச நீதிமன்றத்துல இப்ப வழக்கு போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கேஸ, இந்த விசாரணையை தடை செய்ய வேண்டும்னு. நீ யோகியமானதானே? நீ யோகியமானவன் தானே? நீ என்ன பண்ண? எதிர்கொள்ளு. நான் யோகியனா நீ எதிர்கொண்டிருக்கணும்ல பிரச்சனைய. ஆனா எதிர்கொள்ள மாட்டேன். இந்த விசாரணையை தடை செய்ய சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்துல நேற்று வழக்கு போட்டிருக்கானுங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஆளை சந்திச்சு காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து பேசுறான். ஆமா ஆமா, நேத்து அவங்க வீடியோல பேசி இருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நான் தோழர் இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும் தோழர். விஜயலட்சுமி அவர்களுக்கு எச்சரிச்சே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விஜயலட்சுமி உங்களை வந்து தேடி வருவான், காம்ப்ரமைஸ் பேசுவான், உங்களை திரும்பியும் மன அழுத்தத்துக்கு உண்டாக்குவான், காசை கொடுத்து உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுவான். நீங்க ஏமாறாதீங்க, ஏன்னா இதெல்லாம் நடக்கும். உங்களை மனநிலையில பாதிக்கப்பட்டவன் வெளியே சொல்லுவான். உள்ள வந்து ஒரு 10,000மோ ஒரு 50,000மோ மாசம் கொடுக்கேன்னு டீல் பேசுவான், அல்லது லம்பா ஒரு தொகை கொடுப்பேன்னு டீல் பேசுவான். அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கிறாதீங்க. 2 நல்லது நடக்கும். இந்த கேஸ் நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 நல்லது நடக்கும். 1, இதுவரை நீங்க பட்ட அவமானத்துக்கு நீதி கிடைக்கும். 2வது, நீங்க இழந்த பொருளாதார வாழ்க்கை. ஏங்க இந்த அம்மாவை சினிமாவில நடிக்க விடலைங்க, எல்லாரு கூடயும் பேசி இவங்களுக்கான வாய்ப்பை பறிச்சான். 2வது, இந்த அம்மாவை தமிழ்நாட்டிலே வாழ விடாம கொலை மிரட்டல் பண்ணி பெங்களூருக்கு பத்தி அடிச்சான். அப்ப நீங்க இவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இவங்களுக்கான பொருளாதாரமும் நீதிமன்றம் பெற்றுத்தரும். சோ இந்த 2ம் கிடைக்கும். நீங்க தயவு செய்து இவன் சொல்றான்னு ஏமாந்துடாதீங்க. இது உங்களுக்கான கடைசி வாய்ப்புன்னு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதனால அந்த அம்மா அதுல தெளிவா இருக்கிறாங்க. நீதிமன்றமே கையில இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா கிடைக்கிற எல்லா ஆதாரங்களையும் கொடுத்திருக்காங்க. 164 ஆதாரங்களை கொடுத்துட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக மேல ஏன் பழி போடணும்னா, பாலியல் குற்றச்சாட்டுல கைதானா அசிங்கமாயிருமா? நீ ஏன் ஒரு பாலியல் பொறுக்கி நீ பாலியல் குற்றச்சாட்டுல கைதானா என்ன அசிங்கமா போகும்? கட்சியிலேயே அதானே நிலைமையா இருக்கு. எவனை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகிட்ட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு பல்ல கட்டிட்டு தானே இருக்கீங்க. அப்ப இந்த கேஸ்ல கைதானம்னா அசிங்கமாயிரும். இங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து வரட்டும். இன்னொரு பக்கம் இங்க இந்த பொண்ணுகிட்ட காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருக்கான் ஊர் ஊரா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, நாய்க்கு சோழியே கிடையாதான், ஆனா நிக்க நேரம் இல்லையா. அதுதான் அந்த கட்சியிலோடைய வேலை. இந்த ஆள் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கான். 10 பேர் கூட கட்சிக்குள்ள கிடையாது. ஆனா வாய்கிழியும் பேசிக்கிட்டு டெய்லி பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு குஜாலா இது ஒரு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நம்ம பேசணும் தோழர், திமுகக்கு என்ன தேவை இருக்கு? இவன் என்ன அறுத்து தள்ளிட்டான்? இல்ல இவன் ஜெயிச்சு பயங்கரமான ஒரு எதிர்கட்சியா வந்துட்டானா? இல்ல விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆளா? நீ யாருமே கிடையாது. தெருவுல நிக்கிற சில்லற காசா கூட 13 வருஷமா மக்கள் உன்னை மதிக்கவே இல்லை. உன் பேச்சுல நம்பிக்கை வரல. நீ ஒரு தலைவனா இல்லைன்றனாலதான் மக்கள் உனக்கு ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க முடியாம உன்னை ஓரங்கட்டி கூப்பிட உட்கார வச்சிருக்கிறாங்க. நீ பேசலாமா திமுக வந்து எங்களுக்கு இது பண்ணுன்னு? அப்ப திமுகவுக்கு வேலை இல்லாம உன்னை தூக்கி உன் மேல வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்களா? அப்ப இத்தனை ஆதாரங்களை கொடுத்து வாக்குமூலங்களை கொடுத்து இன்னைக்கு நீதிமன்றம் அதை பார்த்துட்டு பேசுதுங்க. நேத்து பேசுறான் என்ன நீதிமன்றம், ஒருத்தர் வந்து மகாத்மா இருக்காரு, அவர் எதையுமே விசாரிக்காம அவரா தீர்ப்பு சொல்றாருன்னு நீதிபதியை பேசுறான். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். முதல் நீதிமன்றம் இதுல உடனே தூக்கி போட்டு வாயில மிதிச்சிருக்கணும். வாயில மிதிச்சிருக்கணுங்க. எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே. நான் கூப்பிட்ட அன்னைக்கு நான் வந்து
விசாரணை கூப்பிட்டா நான் வரமாட்டேன், என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் கேட்டா என்னை விட்டுருவாங்களா அரசாங்கம்? போலீஸ் விட்டுருமா? நீதிமன்றம் என்னை விட்டுருமா? நாங்க போய் நிக்கல, 2-3 வருஷமா இத்து போன கேஸ், செத்து போன கேஸ்க்கெல்லாம் போய் நிக்கல, களத்துல நின்னு போராடிட்டு அந்த கேஸுக்காக போய் நிக்கல. இவன் பாலியல் குற்றவாளி, பாலியல் கேஸுக்கு போறவன் எதுக்கு இம்பிட்டு வீராப்பா பேசணும்? அதுலயும் திமுக மேல பழிய போடணும். நீ ஒரு ஆளே கிடையாது திமுகக்கு, அப்புறம் என்ன வந்து பழிய போட்டு உன்னை யோகியை நான் காமிச்சுக்கணும்? எனக்கு நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகைக்காரங்க எல்லாம் கொஞ்சமாவது வாசிக்கணும், கொஞ்சமாவது கேள்வியை கேட்கணும். என்ன நொன்ன நீங்க ஒருத்தரும் நொன்னே நொன்னேன்னு கேள்வி கேட்கிறீங்கள, அவன் என்ன கூட பிறந்து குடல்ல இருந்து போனவனா? யார் அவன்? அவன் ஒரு அரசியல்வாதி, அவ்வளவுதான். நீங்க அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். ஒரு பாலியல் குற்றவாளியை போய் உட்கார வச்சுக்கிட்டு அண்ணன் ஒன்னேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதே இன்னும் இரிட்டேட் ஆகுது. 2வது விஷயம், பாலியல் குற்றத்தை ஒரு சாதாரணமா கடக்குறான் ஒருத்தனா அவன் எவ்வளவு சமூகத்துக்கு டேஞ்சர்ன்றத நீதிமன்றம் சுட்டி காட்டணும். நீதிமன்றம் சுட்டி காட்டணும். இதன் மீது மேலும் ஒரு வழக்கு போடணும். நீங்க அப்பனா என்ன யோசிப்பான் சாதாரண பையன்? அப்ப குச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சமைஞ்சு இருக்கிற அவன் வார்த்தையில சொல்றேன், ஒரு பெரிய மனுஷியா இருக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் நான் ரேப் பண்ணலாம், அதுதான் ரேப்பு. ஒரு 30+ இருக்கிறவங்கள அல்லது 40+ இருக்கிறவங்கள நீ பாலியலா ரேப் பண்ணேன்னா, பாலியலா துன்புறுத்தலைன்னா அது ஒரு கணக்கிலே வராது. இதுக்கு போய் ஏன் வந்து நீங்க என்ன இவ்வளவு இது பண்றீங்கன்னு கேக்குறான். உடலாம் செருப்பால் அடிச்சு தெருவுல இழுத்துட்டு போயிருக்கணும், டவுசரோட இழுத்துட்டு போயிருக்கணும். இல்ல எனக்கு இவனை விட இவன் மனைவி கயல்விழி மேல கோவம் வருது தோழர். நான் இன்ஃபேக்ட் ஓப்பனாவே கேட்டுட்டேன், நீ பொண்டாட்டியா இல்ல கூட்டி கொடுக்குற புரோக்கரான்னு கேட்டுட்டேன் நான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாலேயே இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை கூப்பிட்டோன்னு அந்த அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்றான், என் பொண்டாட்டி என்கிட்ட ரொம்ப கோச்சிக்கிச்சு, நம்ம கொல்லைப்புறத்துல வந்து பெண்களா இல்ல, போய் போய் இந்த அம்மா தான் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு. அப்போ உன் வீட்டுல இல்ல உன்னை சுத்தி வேலை செய்யக்கூடிய பெண்களை நீ எப்படி பாக்குற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா இப்படி சொல்லக்கூடிய ஒரு புருஷனை பொண்டாட்டி கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்க வேண்டாம்? ஏங்க இதே கயல்வெளிதான் தோழர், இதே பேசுதுங்க அம்மா பிரஸ் மீட்ல. என்னமோ இவன் பெரிய போராளி மாதிரியும் இந்த சமூகத்துக்கு அப்படியே வெட்டி முறிச்சா மாதிரியும் தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு என் புருஷனை வந்து இவ்வளவு வருஷம் அழக்கழிக்கிறாங்க அப்படின்னு ஏதோ பெரிய அடுத்த கலியுக நலாயினி மாதிரி பேசுது இந்த பொண்ணு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இதே அம்மா அவரோட இருக்கும்போது விஜயலட்சுமியும் இவரும் போன்ல சண்டை போட்டதை பார்த்துட்டு அந்த ஆளுடைய மாத்திரையை பூரா முழுங்கிட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்களே, எதுக்கு அட்மிட் ஆனாங்க? உன் புருஷன் யோக்கியம் தானே, உன் புருஷன் ரொம்ப நல்லவன் தானே, அவன் தானே இந்த தமிழ்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவன். அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிற போது தொடக்கத்துல 5 ரூபாய் இல்லாம பிளாட்பாரத்துல உட்கார்ந்து இருந்தானே, இப்ப எப்படி 3.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு வந்துச்சு, 5 கார் வந்துச்சு, எப்படி சொத்து வந்துச்சு? ஊரை சுரண்டி தின்றதுக்கு கட்சின்ற அடையாளத்தையும் தலைவன்ற அடையாளத்தையும் பயன்படுத்துற சில்லறை தானே இவன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிப்படை கேள்வி, நீ ஒரு தாய் தானே, உன் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நீங்க என்ன முன்னுதாரணமா இருக்க போறீங்க, என்ன ரோல் மாடலா இருக்க போறீங்க? அந்த குழந்தை இதெல்லாம் பார்த்து அதுக்கு மனசுல வந்து சின்ன வயசுல இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசுல எப்படிங்க பதியும்? அது நாளைக்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சிட்டிசனா வந்து அது வளரும்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? கண்மூடித்தனமா கணவன்னா என்ன செஞ்சாலும் கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல அதுதாங்க, ஏற்கனவே இவங்களுக்கு இந்த பிரச்சனையில நல்லா தெரிஞ்சு மருந்து குடிச்சவங்க இன்னைக்கு வந்து ஒரு மகானுக்கு கூட நின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. இதே 2016ல ஜெயலலிதா வீட்டுக்கு தெருவுல இறங்கி ஓடுனவங்க, அன்னைக்கு அவரை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு இவங்க மருந்து குடிச்சப்ப காப்பாத்தினவர் கொடுத்த இன்டர்வியூ நம்ம வீட்டுல உட்காந்துட்டு பேசல. அப்ப நீங்க ஒரு பாலியல் குற்றவாளின்னு தெரிஞ்சு மருந்த குடிச்சு பெரிய பிரச்சனையாகி பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆயிருக்கீங்க. இன்னைக்கு என்ன வந்து இந்த ஆளுக்கு உட்காந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இவ்வளவு கேடு கட்டத்தனமா நடந்துகிட்டு பிரஸ் மீட்ல நேத்து ஏதோ போலீஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேணும்னே ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க, இது ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்றதும், வாழுகிற அரசு வந்து பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிறது அப்படின்னு சொல்றதும் எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலை. உன் வீட்டுக்காரரு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காரு, நீ தான் கேட்டிருக்க, இவ்வளவு கொள்ளையில உனக்கு வேற பொம்பளைகளே கிடைக்கலன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இவன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு புரியுதுன்னு தானே அர்த்தம். அப்ப இவ்வளவு கொள்ளையில உனக்கு வேற பொம்பளைகள் கிடைக்கலன்னா இந்த பொம்பளை உனக்கு கிடைச்சிருக்கான்னு தானே நீ ஒத்துக்கிற. இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏங்க கை வைக்க மாட்டானு இல்ல, ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு தோழர் போன ஆண்டு. அதுல ஒரு அம்மா பெரியவங்க, அவங்க வந்து ஒரு 40+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க வந்து பெரிய பொண்ணு, அது அவங்க பேசுறாங்க,
என்கிட்ட வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தப்பா பேசுறான் அப்படின்னு சீமானுக்கு ஒரு நோட்டு போடுறாங்க, வாய்ஸ் நோட் போடுறாங்க. அக்கா அக்கான்னு பேசுனவே தப்பா பாக்குறான். இந்த லட்சணத்துல இவனுங்க எல்லாம் பேசலாமா? நான் கேக்குறேன். இந்த லட்சணத்துல இவனுங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? கட்சி பெண்களை, சொந்த கட்சி பெண்களை பாலியலா சுரண்டவன், அந்த பாலியல் சுரண்டல்வாதி தலைமையில ஒரு கட்சி இயங்குச்சுன்னா அது என்ன மாதிரியான கட்சியா இருக்கும்? பெண்களுக்கான அரசியலை எப்படி முன்னெடுக்கும்? அப்ப இவங்களுடைய வேலை வயிற்று பொழப்பு. ஆளுக்கால சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சுக்கிட்டு திரள் நிதியில தின்னுட்டு இருக்கானுங்க. ஜாலியா பொழுது போக்கிட்டு இருக்காங்க, குடிச்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறானுங்க, பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிறானுங்க. இதுதான் இவங்க அரசியலே. இதுல டுமில் தேசிய அரசியல்லாம் இவன் பேசுறான். இதெல்லாம் பேசலாமா? தகுதி இருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குற இடம்லாம் பொம்பளை பிள்ளைங்க செருப்பு கழட்டி 4 அடி அடிச்சா மட்டும்தான் இது போன்ற அரசியல் சிலரைகள் திருந்தும். ஆனா இவ்ளோ அக்கிரமத்தையும் இவ்ளோ அநியாயத்தையும் பண்ணிட்டு இப்படி வெளிப்படையா வந்து இத வந்து ரொம்ப பெருமையா என்னமோ சாதனை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறான். யார் இவனை இவ்ளோ தூரம் வளர்த்து விட்டது தோழர்? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ராஸ்கல் பொறுக்கி, பாலியல் பொறுக்கிய இவ்வளவு நாள் யார் வளர்த்து விட்டது? இப்போ இவனோட சாப்டரை முடிக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களே அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. இது யார் வளர்த்து விட்டாங்கன்னு? முதல்ல 2 விஷயம் தொலை. ஒண்ணு, இவன் கண்மூடித்தனமா இவன் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது தெரியுங்களா? எங்க அண்ணன் பெரிய தமிழ்நாட்டினுடைய நாயகன், தமிழ் சமூகத்தினுடைய மீட்பர் அப்படின்னு நம்பிட்டு வாட்ஸ்அப்ல வர வாந்தி எல்லாம் வரலாறுன்னு நம்பிட்டு ஒரு கூட்டம் தெரியுதுல, அது முதல் காரணம். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தோழர். நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனாலயே பெத்த அப்பா அத்தா மகனுங்களை வீட்டுக்குள்ள நுழைய விடல. நீங்க ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. பெத்த அப்பா அத்தா அக்கா தங்கச்சிய நாம் தமிழர் கட்சியில இருந்தா வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லியிருக்கிறாங்க. அத இன்னொருத்த பேசி ஸ்பேஸ்ல நடந்த கூட்டத்துல அவர் சொல்லி கதர்னத ஆடியோவா நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட போய் பார்த்தாலும் கிடைக்கும். நானும் அதை ஒரு வீடியோவே கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சியை இந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னா அது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சில்லற கட்சி, பொம்பளை பொறுக்கி கட்சின்னு தான் பாக்குது. எனவேதான் தான் பிள்ளை ஒண்ணு இல்லாம போயிடக்கூடாதுன்னு பெத்த அம்மா அப்பா அந்த கட்சியில இருந்தா வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பசங்க அவனை ஏதோ அவன் பேசுற பேச்சு வந்து பெருசா இதா இருக்குன்றனால நம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்மள ஒரு காரணம் தான் தோழர். என்னன்னா இவன் பேசிட்டு இருக்கும் போது தொடக்கத்துல நான் அடிச்சேன் 2016 2017 தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்ச டைம் எல்லாரும் என்னைய கூப்பிட்டே அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்குங்க போட்டு இவனை அடிச்சுட்டு இருக்கீங்க, இவனை வளர்த்து விடுறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்ல தோழர், வளரும் போதே வேர்ல புடுங்கிடணும். ஏன்னா இவன் மோசமான ஆளு, இவன் எப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி நமக்கு அப்பயே தெரியும். இப்ப அப்பயே வந்து பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு அம்மா வந்து கட்சியில இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்க அந்த பொண்ணு பேரு விஜயலட்சுமி தான். கட்சியில இருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு ஒரு குழந்தை. நம்ம எல்லாம் அந்த பிள்ளைய நம்ம மகள்னு பார்ப்போம். நம்ம வயசுக்கே இது பெருசு 60 வயசு ஆயிப்போச்சு. இதுக்கெல்லாம் வந்து என்ன பேத்தி வயசு அந்த குழந்தைக்கு. அதை போய் பொண்ணு கேட்டு அது பிரச்சனை ஆகுது. இப்படி எல்லா அயோக்கியத்தனமும் தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம் பொது வெளியில. தொடர்ந்து பெண்களை பாலியலா சுரண்டா இவன் அரசியல் என்பது கேடுகட்ட அரசியல்னு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்களே நம்மள பேச விடாம வச்சுட்டாங்க. இன்னொன்னு, இவன் ஒரு அயோக்கிய பையன், அங்க போகவே இல்லை, ஒன்றை நான் போட்டோ வச்சுக்கிட்டா எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றான்ற விஷயத்த நம்ம ஆளுங்க பேசவே இல்லை. சரி, ஏதோ தமிழ் தேசிய அரசியல்னு ஏதோ பேசுறான், ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்கட்டுமே அப்படின்னு நம்பினாங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாரையும் ஆப்படிச்சு விட்டான். இன்னொரு விஷயம், இவன் பேசுறது உண்மை மாதிரியும் உண்மையே புலிகள் கூட இருந்தவங்க அத்தனை பேரும் பேசுறது பொய் மாதிரியும் ஒரு கட்டமைப்பை தம்பிகளை வச்சு சமூக வலைத்தளத்தை வச்சு உருவாக்குறான். இப்ப நம்மளுடைய அமைதி, நாம இவனை கடந்து போனது, இந்த இளைஞர்களினுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை, அன்பு, இதுதான் இந்த ராஸ்கலை இவ்வளவு தூரம் கூட்டு வந்து நிப்பாட்டி பாலியல் பொறுக்கிய கொண்டாடக்கூடிய ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சிருக்கோம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, முதல்ல சீமானை அரசியலை விட்டு அனாதையாக்கி தூக்கி எறியணும். பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை நீதிமன்றம் நேர்மையா விசாரிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும். 2வது, இன்னைக்கு பேசுனதுக்கு சேர்த்து இதற்கும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இதன் மீதும் ஒரு வழக்கை தொடுக்கணும். இதன் மீது அவர் மீது விசாரணை நடத்தி பாலியல் வழக்குல உள்ள தள்ளி ஒரு பாடத்தை கற்பிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல குறைந்தபட்சமாக அரசியல் நாகரிகத்தோட இருப்பாங்க. அரசியல் நாகரிகத்தோட பெண்களை அணுகுவாங்க. குறைஞ்சபட்சம் பொதுவெளியில இருக்கிற பெண்களை பார்க்கிற பார்வை மாறும். இல்லைன்னா இன்னும் எளிமையா யார வேணாலும் நம்ம பட்டம் கட்டி விட்டு போயிடலாம், யார வேணாலும் அவமானப்படுத்திட்டு போயிடலாம், யார வேணாலும் நான் கேள்வி வைப்பேன், யார வேணாலும் அசிங்கப்படுத்துவேன்
பாலியெல்லாம் சுரண்டுவேன், என்ன யாரு கேப்பா? ஏன்னா நான் பொசிஷன்ல இருக்கேன், என்னவா பெரிய இடத்துல இருக்காராம், பாப்புலரா இருக்காராம், இதுவே சொல்லிக்கிறான். என்னடே பாப்புலர்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாவது போத தெரியுமா? ஒரு சாக்கடை நம்ம தாண்டி போறோம் தோழர். இந்த சாக்கடை என்ன நினைச்சான், என்ன பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க, அதனால தாண்டி தாண்டி போறாங்கன்னு நினைச்சான். அதுதான் இது. அதனால இதை என்ன நினைக்கிறோம், நம்மளாம் பயந்துட்டோம், அதனால இதை பத்தி பேச மாட்டோம்னு நினைக்குது. இந்த பாலியல் குற்றவாளிகள்லாம் அரசியலுக்குள்ள வைப்பது இன்னும் ஆபத்தானது. எதிர்கால சந்ததி அரசியலுக்குள்ள ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழலை இது உருவாக்குன்றதையும் சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியது தோழர். நீங்க சொன்ன மாதிரி இந்த பாலியல் சாக்கடை தான் இந்த ஆளு. இந்த பாலியல் சாக்கடை அப்படிங்கறத பொதுமக்கள் உணரணும். அடுத்த தேர்தல்ல இப்படி பேசக்கூடிய சீமானை ஒட்டு மொத்தமாக நிராகரிக்க வேண்டும் எல்லா மக்களும். உங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களுக்கு நீங்க மதிக்கிறீங்க, அந்த பெண்கள் சுயமரியாதையோட வாழணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா இது போன்ற பாலியல் பொறுக்கிகளை அரசியலை விட்டு நீங்க வெளியேற்றணும். அது இன்னொன்னு கூட நம்ம செய்யணும் தோழர். கேரளாவுல செஞ்சாங்க இல்லையா, பாஜக காரை ஓட்டு கேட்டு வரும்போது என் வீட்டு வாசல்ல ஒரு போர்டை வச்சு எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள், பாஜகவினர் உள்ளே வராதீர்கள் போர்டு வச்சாங்களா கேரளால. அது போல பாஜகவும் நாத்தாக்காவும் உள்ளே வராதீர்கள், எங்கள் வீடுகளில் பெண்கள் இருக்கிறாங்கன்னு போர்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் இவங்களை. அப்பதான் இவங்க எல்லாம் சொன்னபடிக்கு வருவாங்க. ஆமா, நீங்க கண்டிப்பா சொன்ன மாதிரி சீமான் மேல நடவடிக்கை எடுக்க சரியான ஒரு தருணம் இது. எல்லாமே ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு த்ரெஷோல்டு பாயிண்ட், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொறுமைக்குன்னு ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஐ திங்க் அந்த பொறுமை, நாகரிகம், இந்த எல்லா எல்லைகளையும் கடந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மனிதம் அப்படிங்கறதே டோட்டலா இழந்துட்டு இன்னைக்கு அப்படி நிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க தோணுது எனக்கு. அவர் ஒரு மனுஷனாவே என்னால கன்சிடர் பண்ண முடியல, டு பி ஆனஸ்ட். அந்த ஆளு பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அப்ப இது போன்ற நபர்களை அரசியலை விட்டு வெளியேற்ற பொதுமக்கள் வந்து கையில இந்த முயற்சி எடுக்கணும். இந்த காணொலியோட நோக்கம் அதுதான். யாரோ ஒரு தனி மனிதரை தாக்கணும் இல்ல, இது இல்ல இந்த காணொலியோட நோக்கம். பொதுவாக பெண்களை பத்தி பொது வெளியில இவ்வளவு கேவலமா, இவ்வளவு வன்மத்தோட, இவ்வளவு வக்கரத்தோட பேசக்கூடியவன் தனிப்பட்ட முறையில் பெண்களை எப்படி அணுகுவான், எவ்வளவு ஒரு டேஞ்சரா இருப்பான் பெண்களுக்கு அப்படிங்கறது யோசிக்கணும். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, பொது மக்களுக்காக பேசணும்னு நினைக்கிறாங்க, சமூகத்துக்காக நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் தப்பி தவறி இது போன்ற கயவர்களுக்கு போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே பொது நோக்கம் தான் இந்த காணொலியோட. ஒரு விஷயம் தோழர், இன்னைக்கு என் கூட பிறந்த தங்கச்சி கதறிட்டு போன் பண்றா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இன்னும் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அவ அரசியல் இல்ல, அவ ஒரு சாதாரண வாத்தியாரா இருந்துட்டு வீட்டுல இருக்கிறவ. அவ சொல்ற, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இது மாதிரி பாலியல் பொறுக்கிகள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பீங்களா? அதை பல்லா கட்டிட்டு ஒரு கூட்டம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு, இவெல்லாம் செருப்பகட்டி அடிக்க வேண்டாமான்னு வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. அதே மாதிரி 6-7 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டாங்க. அப்ப பெண்கள் பதறி இருக்கிறாங்க தோழர். இவ்வளவு கேடுகட்ட ஒருத்தனா இருக்கானேன்னு பெண்கள் பதறி இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை குறித்த கவலையோடு இதை அணுகுறாங்க. இல்ல கண்டிப்பா தோழர், நான் வந்து என்னுடைய காணொலியில இதை ஒரு வேண்டுகோளாவே வச்சேன். நீங்கள் ஒரு பெண், சுயமரியாதையை விரும்பக்கூடிய ஒரு பெண், மத்தவங்களுக்காக பேசக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா எங்க சீமான பார்த்தாலும் கால்ல இருக்கிறத கழட்டி 4 அடி அடிங்க அப்படின்னு சொன்னேன். நான் அதை வந்து நான் தெளிவா சொல்றேன் தோழர், இந்த காணொலி மூலமா சொல்றேன். அடுத்த முறை நான் சீமானை எங்க பார்த்தாலும் செருப்ப கழட்டி அடிப்பேன் தோழர். ஏன்னா அவனெல்லாம் அப்படித்தான் ட்ரீட் பண்ணணும். மரியாதையெல்லாம் கொடுத்து அரசியல் நாகரிகம் எல்லாம் இது போன்ற கழுசடைகளுக்கு தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரெடி ஒரு பேட்டியில நான் அப்படிதான் தோழர் சொல்லியிருந்தேன், எனக்கு போராட்டத்துல அடுத்து சீமானை பார்த்தா செருப்ப கழட்டி அடிப்பேன்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு இருந்தா அடிக்கணும், வேற வழி இல்ல. இவனை மாதிரி ஆளுகள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டாம போவான். அன்னைக்கு மாட்டும் போது அவனுக்கு சம்பவம் கண்டிப்பா இருக்கு. இல்ல நம்ம மட்டும் இல்ல தோழர், நம்ம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட வாங்குவான் அவன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பெண்ணு. எந்த பெண் அடிச்சாலும் நான் அடிச்ச மாதிரி நான் திருப்திப்படுவேன் தோழர். ஆமா, சொன்ன நான் கையால அடிச்ச மாதிரி அந்த திருப்தி வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா இது போன்ற பாலியல் பொறுக்கிகளை இப்படிதான் ட்ரீட் பண்ணோம். இவங்களுக்கு எல்லாம் வந்து நாகரிகமா பேசுறது இல்ல, நாகரிகமா விமர்சனம் பண்றது வந்து வேலைக்கே ஆகாது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டு தோழர். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.